ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைத்தண்டு கூட்டு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. வாழைத்தண்டை நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம், இல்லைனா கலர் மாறிடும். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டை தட்டி போட்டுக்கணும். அப்புறம் கருவேப்பிலை, கடுகு, உளுந்து, ஜீரகம், வரமிளகா எல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கணும். அப்புறம் பாசிப்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கணும். வெங்காயம் வணங்கி வந்ததும் தண்ணியில் போட்டு வச்சிருக்கிற வாழைத்தண்டை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கிளறி விடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி விடணும். வாழைத்தண்டு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மூடி விட்டு வேக வச்சிடலாம். வாழைத்தண்டு நல்லா வெந்து வந்துடுச்சு. இன்றைக்கி இதை நாங்கள் லஞ்சுக்கு சர்வ் பண்ணோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.